ஓங்கார மூல விநாயகனே போற்றி போற்றி, ஓடுகின்ற கம்பனுமே போற்றி போற்றி. நீங்காத வீடமதில் வீச்சிருக்கும் எந்தாயே எனக்கு அவதியின்றி வரமருள்வாய் அம்மா. வாக்குண்டா நல்ல மனதுண்டா வாழ்மலராய் நோக்குண்டா மேனி முடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உன்வாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே தீர்த்தமாடி அகத்தீசன் கிருபையினால் துன்பவனைகள் நீங்கி மலைச்சரிவிலே கோபுரமும் பாவநாச சன்னதி கண்டபோது சளி குன்றிடுந்தேன். வரிசை பச்ச உலகாலை கண்டபோது வாழ்வு பச்சேன், என்னாலும் வரம் பச்சேன். குற்றாலங்கால் குழல் மொழி உதித்தால் குறும்பல உடையாள் அழகு சன்னிலவ அம்பல விநாயகா கந்தனே இளஞ்சி கடவுளே சரணம் புள்ளிமா நின்ற பூவையே குரகுல வள்ளி நாயகியே வந்து எனக்கருள்வாய். அப்பனே மேலவாசலுக்கு அருளே செப்பவே மலை மீது தெய்வ கன்னியர்கள் வளர்ந்தா ஆயனை அகாயனாக்கி கந்தனை அகந்தனாக்கி பேயனை பிரம்மமாக்கி பிறவிடப்பில்லாமையாக்கி வில்லிசையில் கவிதுளங்குமே. வேதத்திலே வீச்சிருக்கும் எமலையே கமலவாணி பாதத்தை நம்பினோருக்கு பரிசு தந்து அருள்வாளிப்பார்.
செப்புவே பணி பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பார் வெள்ளையாசனத்திலே அரசனோடு என்னையும் சரியான சிம்மாசனத்தில் வைத்த எந்தாயே
கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, அதாவது நமது பாருலகம் யாதிபட்ச கங்கை கொண்டான் பிராஞ்சேரி கஷ்பாவிலே வாழ்ந்து வரக்கூடிய விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய தெய்வம் அதாவது என்ன சேர்வக பெருமாள் சாஸ்தா. சரி, அதோடு 21 மந்தி 61 கூட்டுறவு தெய்வங்கள் தெய்வங்களோடு அதனோடு இணைந்து ஈரோட்டிலிருந்து தாராபுரத்தில் இருந்து ஈரோடு தாராபுர நகரத்தில் இருந்து ஐயா அன்பண்ணார் செந்திவேலாச்சாரி அவர்களுடைய அருமை தம்பி தெற்குவேலாச்சாரி அவர்களுடைய மூலமாக நமது கங்கை கொண்டான் பிராஞ்சேரி கஸ்பாவிலே சரி நிரஞ்சனாசாரி அவர்கள் மூலமாக நடையமிட்டு வணங்கி போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் குடைவிழா எப்போதும் நமக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அடேங்கப்போ கோயில்ல இருக்க இடம் இல்ல பாத்துக்கிடுங்க. ஆடி 3ஆம் ஆமா, அது கொடை இப்ப நடந்ததுல வைகாசி 3ஆம் அதனால நம்ம வர முடியல. ஆமா, நம்ம வேற இடத்துல வாங்கிட்டோம். நம்ம பிள்ளை எப்படியும் வைகாசி 3ஆம் கேட்டம் கிடைக்கல, இருந்தாலும் சிவராத்திரிக்காவது நம்ம பிள்ளைய அழைத்து பாட வைக்க வேண்டும் என்று. ஆமா, இன்னும் உங்களை விடுறதா இல்ல. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய கீழாம்பூர் அருணாச்சல புலவர் அவர்களுடைய அன்பு பேரனும் கீழாம்பூரிலே ரேடியோ வானொலி புகழ்பெற்ற ஐயா மரியாதைக்குரிய என்னுடைய பெரியப்பா அருணாச்சல ஆசாரி அவள் வந்து தவ புதல்வர் பாத்தீங்க, கலைவாணி பெற்றெடுத்த தவ புதல்வர் எங்க பெரியப்பா அவர்களுடைய அருந்தவ புதல்வரும் ஆகிய பேரனுமாகிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய கீழப்போடி எஸ்பி விநாயகம் வில்லிசை கலைஞர்கள் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகா சிவராத்திரி தினத்திலே விடிய விடிய விழித்திருக்கணும். ஆமா, விடிய விடிய கண்ணு பொத்திர கூடாது. வருஷத்துல 2 நாள் தான் சைவ தெய்வங்களுக்காக விழிச்சிருக்கக்கூடிய நாள். சரி, ஒன்று சிவராத்திரி, இன்னொன்னு ஏகாதசி. ஆமா, ஏகாதசி என்று பெருமாளுக்காக துளசியும் தண்ணீரும் குடிச்சிட்டு விடிய விடிய சாப்பிடாம இருக்கணும். ஆமா, சிவராத்திரி என்று சிவனுக்காக விழித்திருக்கக்கூடிய நாள். ஆமா, இந்த ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவையா பாத்துக்கிடுங்க. பெருமாளுக்கு உகந்தது ஒரு ராத்திரி, இந்த சிவனுக்கு உகந்தது ஒரு ராத்திரி. இருக்காங்கள தாய்மார்கள், அடேங்க அப்பா, 9 ராத்திரி, அதான் நவராத்திரி அந்த அம்மாளுக்கு. நமக்கெல்லாம் ஒரு ராத்திரி போதும். பைத்தியார ஜென்மங்கள், பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளை பாருங்க. அந்த பெருமாளுக்கு ஒரு ராத்திரி, இந்த சிவனுக்கு ஒரு ராத்திரி. நெருக்கால தாய் பராசக்தி இவளுக்கு மட்டும் 9 ராத்திரி வேணுமா, தூங்கிட வேண்டாம். ஆமா, ஆக இருப்பதனால சரி, அதாவது என்னையா ஏகாதசியில விரதமா இருந்தோம்னு சொன்னா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும், சொர்க்க வாசல் திறக்கலாம், பரமபத விளையாட்டை பார்க்கலாம். ஆமா, ஆமையா. மகா சிவராத்திரினா அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன? ஆவி ஒரு வாளாக்கி ஆதி வருணனோடு கடமாக்கி பூமி ஒரு தாளைக்கு புத்திர சேரனை ஒரு வடமாக்கி. ஆமா, ஆமையா. தேவர்கள் 82,000 தேவர்கள் ஒரு குடமாக, அசுரர்கள் ஒரு குடமாக தேவ அமிர்தம் கடையும் போது முதலாவது அமிர்தத்திலே மூத்தவள் பிறந்தால் மூத்தவளை விட்டோமானால் உலகத்தை மூடிவிடுவாள் என்று சொல்லி முக்கண்ணன் சிவபெருமான் முதுகுபுறம் அமர வைத்தார். 2வது அமிர்தத்திலே திரு மகாலட்சுமி பறக்க திருமால் பெருமானுக்கு விவாகம் செய்து வைத்தார். 3வது அமிர்தத்திலே ரிஷபம் வந்து பிறக்கும் போது ரிஷபத்தை தான் அழைத்து தனக்கு வாகனமாக்கி கொண்டார் ஆண்டவன் பகவான். 4வது அமிர்தத்திலே ஆழகாலவனும் நஞ்சு பிறந்த போது நஞ்சை நாமல் விட்டோமானால் நாடு அழிந்து போகும் என்று நாதனாகிய சிவபெருமான் உள்ளங்கையிலே நஞ்சை எடுத்து ஒரு உருண்டையாக திரட்டி ஆண்டவன் பகவான் அண்ணாந்து வாயில போட்டாரு விஷத்து. ஆதி பராசக்தி பார்த்தா தில்லையில ஆடின மனுஷன் எடுத்துருவா வாங்கி தின்ன மனுஷன் தானே. பித்து பிடிச்சு இப்ப விஷம்னு தெரியாம அமிர்தம் நினைச்சு அண்ணாந்து ஆண்டவன் வாயில போட்டாருன்னு பயந்து ஐயோ விஷத்தை முழுங்கினா ஆண்டவனுக்கு ஏதாவது முன்ன பின்ன ஆகிருமோ என்று ஆதிசக்தி பார்வதி நினைத்து ஆண்டவன் பகவானுடைய கண்டத்தை எட்டி பிடிச்ச. அன்னைக்கு பிடிச்சா பாருங்க கண்டத்தை. அப்படி கண்டத்தை எட்டி பிடிக்கவும் ஆழகாலம் என்னும் விஷமானது ஆண்டவனின் கழுத்தெனும் கண்டத்திலே தங்கி கொண்டு கரு உருவாக சமைந்ததாம் கரை. அப்பந்தான் ஆண்டவன் பகவான் விஷத்தின் தன்மையானே மூர்ச்சையாகி சரி அன்று இரவு முழுவதும் அதிமயக்கத்தோடு இருந்தார். ஆண்டவனுக்கே இப்பேற்பட்ட நிலைமையாகி விட்டது என்று தேவ அமிர்தம் கடைவதை நிறுத்திவிட்டு இறைவன் பகவான் எழுந்திருக்க வேண்டும் என்று இறைவனுக்காக தேவாதி தேவுக்கள் எல்லாம் அன்னம் தண்ணி அருந்தாம விழித்திருந்த இரவுதான் சிவன்
சிவராத்திரி. ஆமா, அங்க இருந்ததுனாலதான் அவருக்கு சிவராத்திரி. அதாவது விஷம் உண்ட நபர்கள் வந்து தூங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம அந்த பகவான் விஷத்தை உண்டதுனால ஆதி தேவர்கள் எல்லாம் விழித்திருந்தாங்க. அங்க அப்படி விழித்திருந்ததனாலே, சிவனுக்காக விழித்திருந்ததனாலே சிவராத்திரி என்றும், அவையா மறுநாள் காலையில அருண உதயத்திலே ஆண்டவன் விழித்து எழுந்ததனாலும், சரி, ஆலகாலவன் விஷம் கண்டத்திலே தங்கி கொண்டிருந்ததனாலே ஆண்டவன் பகவானுக்கு கரை கண்ட நாயனார் என்று ஒரு பேர் உண்டு. அவன் கண்டத்திலே கரு உருவாக சமைந்து நின்றதால கரை கண்டர் என்று ஒரு பேர் கொடுத்து. அதோடு மட்டுமல்லாமல் என்ன, உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறி நீலகண்டன் என பேர் வச்சார். ஆமா, அவையா அது மட்டுமா, என்ன, ஆண்டவன் பகவானுக்காக அடியார்கள் விழித்திருந்த ராத்திரியில மகா சிவராத்திரி என போற்றப்பட்டது. அப்பேற்பட்ட சிவராத்திரியில அம்மையா கோயில்ல பிள்ளை எல்லாம் இருந்தா நமக்கும் சந்தோஷம் தான். ஆனா பிள்ளை எல்லாம் கொஞ்சம் பேசாம எங்களுக்கு கதை படிக்க கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருந்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா சும்மா இருக்க பிள்ளைகள் கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருக்கு. பெரிய ஆள்கள் எவ்வளவு கவனமா இருந்து கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கன ஒரு பக்கம் பத்தியோட நம்ம கதையை கேட்காங்க, அங்கன பத்தியோட அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே. எங்க பேசிட்டு இருக்காங்க? அந்த பக்கம் பாக்கலையா நீங்க எல்லாம்? அங்க பாக்க இருக்காங்க நினைக்காங்க. காது வழியா கதையை கரெக்டா கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க கேளுங்களா இப்ப என்ன சொன்னீங்கன்னு. அவங்க இங்க பக்கம் இருந்தா தானே எங்களுக்கு கதையை கேட்காங்கன்னு பின்னால உள்ள ஒரு உஷாரா அடிப்பாங்க. அது இல்ல தம்பி, அங்க பார்த்து இருந்தாலும் கவனம் பூரா கதையில காது வழியா கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதானே கேட்க. ஆமா, ஊருக்கு போகல என்னென்ன கதை படிச்சோம்னு நீங்க எல்லாரும் விடாம சொல்லிட்டே இதுல 100 ரூபா உங்களுக்கு. எந்த 100 ரூபா? அப்படி விடாம கதையை கேட்கல, நாங்க நாடகத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டா நீங்க தலைக்கு 100 ரூபா எங்களுக்கு தரணும். அதுதானே கேட்க. ஏமனு சொன்னா இப்ப வில்ல ஆரம்பிச்ச உடனே 100 கேட்டா இருக்கா 10 டிக்கெட்டும் போயிரும். நீங்க நினைக்கிற மாதிரி இது பக்கத்துல வீடு இல்ல, நாடகத்தை பார்க்கணும்னு ஓடி போய் வீட்டுல போய் காட்டுக்குள்ள இருக்கு. சரிதான். அதனால எப்படினாலும் தம்பி படிச்ச கேட்டுதானே ஆகணும். ஆமா, ஆக இருப்பதனாலே சரி, வில்லிசை பாடக்கூடிய தங்கள் நண்பர்கள் 6 பேர்களுக்கும், ஆமா, அவையா மனு மயா துவாதிஷ்டா சிற்பி விஸ்வக்கியா என்று சொல்லும் சொல்லக்கூடிய மந்தியாதிபர், ஆமா, மகுடத்தியாதிபர், ஆமா, அக்கஷாலை பிரபு, ஆமா, சூரியனை அறக்கடைந்தவர்கள், ஆமா, சந்திரனை சதுர கடைந்தவர்கள், ஆமா, ஆள் உண்டாக்கி, ஆமா, அரசு உண்டாக்கி, ஆமா, ஒரு காலத்திலே தாலி உண்டாக்கி, அவையா தங்கள் தாரம் தமக்கு என்று சொன்ன ஆமா, நமது மனு மயா துவாதிஷ்டா சிற்பி விஸ்வக்கியான விஸ்வகர்ம சமுதாய பெருமக்கள் வணங்கி வரக்கூடிய தெய்வம். அவையா ராஜாக்களுக்கு சிம்மாசனம் கொடுத்தவர்கள், நம்மளை போன்ற வித்வான்களுக்கு மகுடம் தரித்தவர்கள். மகுடம் தரித்தவர்கள். இந்த காலத்துல சொல்ல போனா ஆசாரி இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லம் என்பார்கள். அது எப்படின்னு, அதாவது என்ன, ஒரு குழந்தை, ஒரு தாய் கற்பமாய் குழந்தை பிறக்கணும்னு சொன்னா, அவன் இந்த பூமியில ஜனனம் ஆகுதுன்னு சொன்னா, தாயும் பிள்ளையும் சுகப்பிரசவத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொப்புட அடுக்கைக்கு இவாள் செஞ்சு கொடுத்த கத்திரிப்பானும் பிளேடும் தான். ஆமா, கத்தி எடுக்கணும் அதுக்குதான். ரெண்டாவது அந்த பிறந்த பிள்ளைய ஆமா, தொட்டில் கட்டி தூங்க வைக்கணும்னு சொல்லி, சரி, தூங்க வச்சு பிள்ளைகள் எழுந்து நடக்கணும் பாருங்க. ஆமா, அதுக்கு ஒரு நடவண்டியை செஞ்சு கொடுக்காது நம்ம ஆளுதான். ஆமா, ஆமையா, நம்ம அந்த நடவண்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புள்ள முதல்ல எழுந்து நடக்கும். அதற்கு அப்புறம் அந்த புள்ள ஓடி விளையாடி அதுக்கப்புறம் படிக்கணும்னு பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது எழுத்தாணி ஓலைச்சுவடியும் செஞ்சு கொடுத்தது இவாள் தான். ஆமா, அந்த காலத்துல ஓலைச்சுவடியில எழுத்தாணி கொண்டுதான் எழுதுனாங்க. அதே பிள்ளைகள் படிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னாலும், ஆமா, அவன் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலைக்குரிய ஆயுதங்களை தயார் செய்து கொடுத்தது இவாள் தான். ஆமா, ஆசாரி ஐயா தான். அது மட்டுமல்ல, வேலைன்னு பார்த்தாங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம்னு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆமா, கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்தாலும் திருமாக்கல்யம் இவாள் செஞ்சு கொடுத்ததான் அங்க கட்ட முடியும். ஆமா, அந்த முக்கா கலைஞ்சி முத்திரை சின்னத்தை அவள் தான் செஞ்சு கொடுக்கணும். தாலியை மட்டும் கட்டி கொடுத்தா போதாத, வேற என்ன, தாலியை கட்டி பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு நம்ம இருந்து வாழ்வதற்கு வீடு வேணும். ஆமா, அந்த வீட்டுக்கு நாள் பார்த்து தினம் குடிச்சு முளை பிடித்து, ஆமா, நனசன்னல செஞ்சு வீடை கட்டி கொடுத்து, ஆமா, அதையும் செஞ்சு கொடுக்க இவாள். அதுதான் அவள் நாள் செய்திக்கு ஆசாரியே தான் முதல்ல வரணும். சரி, வீடு மட்டும் இருந்தா போதுமா? ஆக்கி உண்ண சாப்பாடுக்கு பாத்திரம் வேண்டாமா? அதே அவள் தான் செய்யணும். அதுக்கு இவாள் தான் செய்யணும். ஆமா, அவன் ஓடி ஆடி களைத்து நாளைக்கு இறைவனடி சேரும் போது, இறைவனடி சேரும் போது மையானத்துக்கு சென்று இவனை தகனம் செய்வதற்கு ஏற்பாடுக்குள்ள பாத்திரங்கள், பண்டாகட்டங்கள், ஆயுதங்கள் எல்லாம் செய்வது இவாள் தான். ஆமா, மம்பட்டி அருவா செய்யக்கூடியது அவள் தான், ஆசாரி ஐயா தான். அதான் ஆள் உண்டாக்கி அரசு உண்டாக்கி முன்னொரு காலத்திலே தாலியும் உண்டாக்கினான். ஆதி முதல் அந்த வரைக்கும் ஆசாரி இல்லைன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. ஆமா, அமையும். ஆனா இப்ப அப்படியா இருக்கு. என் பிள்ளைய லேப்டாப்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதானே கேட்க. இப்ப எழுத்தாணி ஓலைச்சுவடியை நானே படுத்த இல்லையே, அப்புறம் என் பிள்ளைகிட்ட சொன்னோம்னா கேட்குமா? கேட்காது. ஏன்னா காலம் கழிவு கம்ப்யூட்டர் உலகம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்பு பெரியவர்களும் தாய்மார்களும், ஆமா, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் பாடும்போது சரி
எங்கள் வில்லிசை அமைதியாக இருந்து கண்டுகளித்து ஆமா வில்லிசைக்கு அன்பும் ஆதரவும் தந்து கௌரவப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு சிறந்தாத்தில் கரங்கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வரலாற்றுக்கு வருகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நம்ம ஐயனார் கதையை பாடணும். ஆமா ஐயனார் கதையை பாடணும்னு சொன்னா சரி இந்த உலகத்துல ஐயனார் சாஸ்தாவின் கதையை ஒரு கோயில்ல சாஸ்தா இருந்தாலும் இல்லை என்றாலும் பாடுவதற்கு காரணம் என்ன? காரணம் என்னையா? ஒரு உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்தவர்கள். உலகத்திலேயே ஒரே ஒரு ஐயா தான் ஆமா ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறந்தவர். அவர் யாரு? அப்பேற்பட்ட ஆமா ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் அவதரித்த ஐயனார் யார் என்று கேட்டார். யார் ஐயா? ஸ்ரீ சேவகமுடையார் சேவக பெருமாள் சாஸ்தா, ஆமா நிறகுலத்த ஐயனார் சாஸ்தா, ஆமையா ஸ்ரீ ஆத்திவீர ஐயனார் சாஸ்தா, ஸ்ரீ பன்னம்பாறை சாஸ்தா. ஆமா அமையா 4 சாஸ்தாக்களும் எவ்விதமாக இங்கு அவதாரம் செய்தார்கள் என்று கதையை சுருக்கமாக பாடி எப்படி ஐயா அதன் பின்பு என் அப்பன் சிவனனை இந்த பெருமாள் கதையை பாடி ஆமா சுவாமி ஈரோட்டு தாராபுரம் சிவன் சுடலை மாட சுவாமி பிறவியை பாடி பிறவியையோ நாங்கள் பாடி அதற்கு அடுத்த பின்பு 12 மணி பூசை கற்பால் அவையா நம்ம ஐயா திருநெல்வேலி பேட்டையிலிருந்து ஆமா செந்தி வேளாசாரி திருக்கு வேளாசாரி ஆமா அவர்களுடைய வரலாற்றின் சிறப்பினை பாட எடுப்பதனாலே அமையா ஆங்காங்கே இருக்கக்கூடிய அருமை பெரியோர்களும் தாய்மார்களும் ஆமா ஆலயத்திற்கு வந்திருந்து எங்கள் வில்லிசை அமைதியாக இருந்து கண்டுகளித்து விழா கமிட்டியார் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இன்னொரு மருதமலை ஐயனார் மருதமலை ஐயனாரையும் சேர்த்து 5 சாஸ்தாக்கள் ஆமா ஒன்றாக இணைந்து பிறக்க இருப்பதனாலே தானாகிய பொண்ணு வள்ளி கையிலாசத்தில் தானாகிய பொண்ணு வள்ளி கையிலாசத்தில் சுவாமி தர்க்க சிவமானோடு இருந்தார் அசுர
வழி அனுப்பி மனைவியை வழி அனுப்பி மாபாவியாகிய வல்லருக்கு அரும்பாவி வல்லரக்கராஜன் பாதாள உலகத்தில் இருந்த ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து ஆள்காட்டி வரலிலே அனலாக எரியக்கூடிய வரத்தை வாங்கி ஆண்டவனையை விரட்ட ஆள்காட்டி வரலை கொண்டு ஆண்டவனை எரிக்க வரும்போது ஆண்டவனுக்கு அரக்கனுக்கு பயந்து கிடுகிடுன்னு நடுங்கி ஆதி பாதாளத்தை ஆண்டு வந்த அரக்கன் நம்ம இடத்திலே அடித்து எரிக்க வாடுகிறான் என்று ஆண்டவன் சிவபெருமான் ஆனை முகத்தான் ஆறு முகத்தான் ஆதி கைலாயம் ஆதி பராசக்தியை மறந்து அகிலவாழ் உலக மக்களை எல்லாம் மறந்து அருண்ய வனத்திலே செவ்வரளி புஷ்பத்திற்குள்ளே இறைவன் சிவலிங்கமாக முளைக்க ஈஸ்வரி உமா பார்வதி ஆண்டவனை அழைத்து வருமாறு அண்ணன் அழைத்த நேரம் ஆண்டவன் சிவபெருமானை அழைப்பதற்காக ஆயமாய கோபால கண்ணன் அத்தானை அழைத்து வருவதாக ஒப்புக்கொண்டு கரூர் பட்டணத்திலே கமசன் தங்கை தேவகியால் திருவயச்சிலை 8வது பிள்ளையாக அஷ்டமி திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே ஆவணி மாதத்திலே பிறந்து சிறைச்சாலையிலே பிறந்து தந்தை வசுதேவனாலே மாற்றப்பட்டு 1000 வீடுகளுக்கும் அதிகாரியாக பங்கமில்ல ஆயர்வாடி பட்டணத்தில் 1000 யாதவர்களுக்கும் தலைவன் தலைவியாக வைச்சிருக்கக்கூடிய நந்த கோனார் அசோதையால் வீட்டிலே அரண்மனையிலே பிள்ளையாக வளர்ந்து பூதகியை கொன்றார் சகடராசனை கொன்றார் மருதராசனை கொன்றார் காளிங்க வதம் முடித்து 5 வயதிலே 1000 கோவிமார்கள் வீட்டிலே வெண்ணைகளை களவாடி வேடிக்கை லீலா அவதாரங்களை முடித்து பெருமான் மாயவன் கோபால கண்ணன் படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம் என்று அன்று மாடுகளை வைத்து வைக்க வரும்போது அத்தான் ஒளிந்த அரளி மரத்தை கண்டு ஆயமாயன் பார்த்த ஆண்டவா அரக்கனை அழைத்து வருகிறேன் கவலையை விடும் என்று ஆயமாய கோபால கண்ணன் என்ன சுருவமெடுத்து வல்லரக்கனை அழிக்கலாம் என இந்திய பூலோகத்திலே கட்டு ஒளிந்தவர் கணக்கை பார்த்தார் கோபாலன். அந்த கோபால கண்ணன் அந்த கணக்கை பார்க்கும் போது அதில் என்ன தெரியுதாம் பாரு, என்ன இந்திரங்கட்டதும் பெண்ணாலே ஒரு பெண்ணு நினைச்சாத்தான் வீடு இல்லை என்றால் அது காடு. ஆமா, சுடுகாடு. அதாவது என்னய்யா இந்த உலகத்துல ஒருவன் ஒருத்திய தாலி கட்டி நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு சொன்னா சரி, அந்த மனுஷன் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்தை கொண்டாந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தாமனா தாய் 10,000 ரூபாய் அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே அவனுடைய
குணமடிந்து ஒரு சீட்டை போட்டு நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லி அதையும் சேர்த்து வீடுகள்ல உள்ள செலவையும் பார்த்துட்டு 5 ரூபாய் மிச்சம் பிடிச்சாதான் அவன் பொம்பளை. ஆமா பொம்பளை 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் மனுஷா, இது யாரு காணும்? யாரு 25,000 ரூபாய் மாசம் செலவாகுது அப்படின்னு வீட்டுல சண்டை போட்டு பட்ஜெட் போட்டா சரி அது வீடா இருக்குமா? அந்த மனுஷன் 10,000 ரூபாய்க்கு மறு மாசம் 15,000 ரூபாய் கடன் வாங்கணும். அதனுடைய வருத்தம் பூரா ஆனா பிறந்த ஆம்பளைக்கு தாயே தெரியும். வேணா கொதிக்க வெயில்ல பகல் பூரா வேலை பார்த்துட்டு இந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை சிக்கனமா சேமிச்சு வச்சா தானே அது நல்லது. இல்லைன்னா அது ரொம்ப சிரமப்படும் பார்த்துக்கிடுங்க. கோபால கண்ணன் என்று அறியாத பாவி. ஆமா சுவாமி. பெண்ணே உன்னை கைபிடித்து கனகனால் வாழ வேண்டும், உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா. ஆமா. அப்பந்தான் அந்த அம்மா மாயா மோகினி சுடுவத்திலே கோபாலன் சொன்னா, என்னையா அத்தா வல்லரக்கா என்னை கல்யாணம் முடித்து கனகனால் வாழ வேண்டுமானால் எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும்னா. என்ன சத்தியம் இப்ப சொல்லு. 2 பேரும் சத்தியத்தை உடனே பண்ணி கையை பிடிச்சிட்டு இப்ப அருவாமனைக்கு போயிடலாம். அருவாமனைக்கா? அரண்மனைக்குனே. திருப்பார் கடலிலே சென்று முங்கனும் முழுகனும் ஈரத்துளையை மாத்துடுத்தி நனைத்த முந்தி உளியாமல் முக்கோடு கோட்டுக்கு முன்ன வந்து 5 விரலிலே ஆள்காட்டி விரலை கொண்டு 3 தேடம் ஜடச சுத்தி நான் காண உன் தொண்டையிலே தொட்டால் அந்த சத்தியமே போதும்னா. ஆமா இவ்வளவுதானே சொல்லியிருந்தா எப்பவே செஞ்சிருப்பேன் பார்த்துக்கோ. உடனே பார்த்தான் வல்லரக்கன். அவனும் திருப்பார் கடல் வருவான் எப்படி எடுத்தாரா? எப்படி பழையபடி பெண் சொல்லுவான் ஒழுகி
வாழ்ந்து வருகிறார்கள். கணவன் சொல்வதை மனைவி கேட்டு, மனைவி சொல்வதை கணவன் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கை கனிந்து கனிந்து இன்பமாக வாழ்ந்து வருகிறார்கள். பிரம்மரிஷி வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அந்த பிரம்மரிஷி என்பவர்க்கு பின்னாலே நாதன் பூசை செய்வதற்கு பிள்ளை இல்லையே. பூலோகத்துல பெண்ணாக பிறப்பது அரிது. பெண்ணாக பிறப்பது மட்டுமல்லாமல் சரி கணவனோடு இணை பிரியாமல் வாழ்வது மிக அரிது. கணவனோடு வாழ்வது பெரிதல்ல, அவனுடைய பெயரை சொல்வதற்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுப்பதுதான் பெரிய அரிது. பெண்ணா பிறந்து இந்த உலகத்துல நான் பட்ட துயரம் கொஞ்சம் நெஞ்சமா. அடேங்கப்பா சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க, சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளவு நாளும். மன்னவா எந்த இடத்து பெண்கள் எல்லாம் எந்த இடத்து பெண்கள் எல்லாம் என்னை ஏளனமா பேசுகிறார். மலடி மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார். இழுசி இழுசி என்று எல்லோரும் பேசுகிறார். மலடிப்பட்ட மாறுவதற்கோ மனிதனோடு சேர்வதற்கோ இழுசி பட்ட மாறுவதற்கோ இழுசி பட்ட
தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆளனாகிய பிரம்மரிஷியும் பொன்னுருகியும் தான தர்மங்களை செய்தார்கள். அம்மா கவலைப்படாத பொன்னுருகி, ஆண்டவனின் அனுக்கிரகம் இருந்துதானால் நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும், கட்டாயம் பிறக்கும். கடவுள் கருணா கடாட்சம் இருக்குமானால் கட்டாயம் நமக்கு கை குழந்தை கிடைக்கும். பிள்ளை இல்லாத வாசல்ல ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே பிள்ளைன்னு கண்டிப்பா பிறக்கும். சரி, கவலைப்படாத என்று ஆண்டவனின் பூஜையை செய்வதற்கு நேரம் தவறிவிடக் கூடாது என்பதாக சொல்லி ஆளனாகிய பிரம்மரிஷி அதிகாலை வேளையில அருண உதயத்திலே வந்து அரணார் பூஜை செய்தார். சிவபெருமானுக்கு பூஜைகளை செய்யும் போது பிரம்மரிஷியின் முகமானது வாட்டமாக இருப்பதை கண்டு உடனே ஆண்டவன் சிவபெருமான், எப்பா பிரம்மரிஷி, ஒரு நாளும் இல்ல திருநாளா இருக்க முகப்படி வாட்டமா இருக்க என்ன காரணம்? வாடா உன் முகம் வாடி இருப்பதற்கு காரணம் என்ன என வினாவினார் ஆண்டவனாகிய கடவுள். அப்பந்தான் பிரம்மரிஷி பார்த்தார், சுவாமி பகவானே, முன்னோர்கள் காலம் முதல் காலம் வரைக்கும் ஆண்டவா உமது பூசைய கால பூசை மாலை பூசை கடமை தவறாமல் செய்தேன். இதுவரைக்கும் கடமை தவறாம கரெக்ட் டயத்துக்கு செஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எப்படியும் ஒரு குழந்தை வேண்டும் என சொல்ல, அதாவது நமது ஆலயத்தில் 2ஆம் கால பூஜை நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற பக்தர்கள் ஆலயத்திற்குள்ளாக வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 2ஆம் கால பூஜை நடைபெற உள்ளதால் ஆங்காங்கே இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்குள்ளாக வருமாறு உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 12 வருட காலம் சிவபெருமான் தீரா கணக்கெழுதும் சித்திரபுத்திர
சுவாமி இந்த பரமரிசி பொன்னுருகைக்கு பிள்ளையே கிடையாதுன்னா எப்பா அவன் பாவமே செய்திருந்தாலும் 12 வருட காலம் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை என்னை மறவாமல் இருந்த தவசின் வலிமைக்கு எப்படியும் பிள்ளை வரம் கொடுத்துதானே ஆக வேண்டும். அதனால மீண்டும் ஒரு முறை கணக்கை பாருன்னா எப்பந்தான் மீண்டும் நயினார் பார்க்கும்போது மாயவன் கோபாலன் என் மைத்துனாகிய ரகுராமா அந்த கோபால கண்ணனே வந்து குழந்தையாக பிறக்கலாம் என்று ஒரு விதி உள்ளதுன்னா உடனே அந்த கோபாலனை அழைத்தார். எனது மாயவனே கோபாலா மைத்துனனே ரகுராமா மச்சாலக்கியே ஆணிக்க கைலாய மாறும் ஐயா என்பதனை சொன்னபோது மாயவனர் ஓடி வந்து என்னை அழைத்ததோடு விவரம் என்ன விவரமாதை சொன்னபோது பார்க்காதே சிவபெருமான் மாயவனே கோபாலா மைத்துனரே ரகுராமா தவமிருக்கும் பரமரிசி பிள்ளையாக பிறக்கணுமே ஆண் குழந்தையா பிறக்கணுமே ஆண் குழந்தையா பிறக்கணுமே அச்சுதனே மாய கண்ணனிடத்திலே மறையவனாகிய சிவபெருமான் சொல்ல சுவாமி நான் பரமரிசிக்கு பிள்ளையாக பிறந்தால் 12 வயது வரைக்கும் தான் பிள்ளையாக இருப்பேன். 12 வயதுக்கு அப்பால் பகவானே உமக்கு பாத பணிவிடை பூசை செய்யும் புண்ணிய பாலகனாக கைலை வருவேன் என்றார். கைலைக்கு வருவேன் என்று கண்ணன் சொல்ல அத்தனைக்கும் சம்மதித்து கோபால கண்ணனை வழி அனுப்பி தமசு எடுக்கக்கூடிய பிரம்மரிஷிக்கு அருகாமையிலே வந்து அருகாமையில் வந்து வாரும் பிள்ளை பிரம்மரிஷி என்னையா 12 வருட காலம் தமசு இருந்த காரணத்தினாலே உனக்கு குழந்தை வரம் தருகிறேன் என்று ஆண் குழந்தை வரம் தாரேன் என்று ஆண்டவன் சொன்னபோது வரத்தை வாங்கிக் கொண்டு வள்ளல் பரமரிஷி வளரும் கைலாயம் விட்டு பிரமலோக பட்டணத்தில் தன் அரண்மனை நோக்கி வருகிறார். அவன் அரண்மனை நோக்கி வருகின்றார் பிரம்மரிஷி. அப்படி வரும்போது மனைவி பிரம்மரிஷி இடத்திலே பொன்னுருகி சொன்னார். என்னங்க சொன்னா சுவாமி ஏங்க உங்களுக்கு தானே ஆண்டவனை கண்டீரா? ஆமா. அவர் தபசு செய்தீரா? ஆமா. குழந்தை வரம் வாங்கி வந்தீரான். ஆமா. என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் போனதே அதுக்கு தானே, பின்ன அதை வாங்காம வருவேனா? அப்பந்தான் பார்த்தார் பரமரிஷி. என்ன எம்மா இருந்து 300வது நாளிலே நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும். அவன் எண்ணி கரெக்டா 300 நாள்ல பிறந்ததுன்னா அது ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும். ஒரு 302 305 310 போனா அது கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும், பெண் குழந்தையா தான் இருக்கும். ஆக இருப்பதனால சரி எண்ணி 300ஆம் நாளிலே நமக்கு ஆண் குழந்தை வரம் தந்திருக்கிறார் என்று ஆண்டவன் சொன்னபோது ஆமோ அந்த வார்த்தை காதிலே கேட்டு மங்கையாகிய பொன்னுருகியானவள் கணவனை சப்ரமணிய கட்டிலே சயனம் செய்துவிட்டு தண்ணீர் எடுத்து வந்து சாதம் சமைத்து கணவனும் மனைவியுமா
லிஸ்ட் எடுங்க உங்க வேலையை நான் பாக்குறேன்னு சொன்ன அதுல புள்ள மகனே சிவக்குழுந்து என்ன உனக்கு வயது என்ன 12 வயசுல ஆமா கடவுளுக்கு பூஜை செய்யணும்னு சொன்னா அப்பா மாடி காலம் சென்ற பின்னால செய்யலாம் ஆமா ஐயா 12 வயதிலேயே சரி பகவானின் பூஜையை செய்யணுங்கிறியப்பா ஆமா அப்படி செய்யலாமா அது உனக்கு தெரியாத அந்திய காலத்துல எங்களை ஆதரிக்கல்லவோ உன்னை பெற்றெடுத்தேன் ஆமையா காலம் கூடி போகும்போது கரும வைக்க உன்னை பெற்றோமாடா ஆமா ஐயா கட்டி மகனே சிவக்குழுந்து ஆமையா 12 வயதிலே பெற்ற தாய் தகப்பனை மதிக்காமல் பெற்றவர்களை விட்டு பகவானின் பூஜையை செய்யப்படும் சொல்லிட்டு போறியப்பா ஒரேப்பா போகக்கூடாதுடான்னா ஆமா அப்பந்தான் சிவக்குழுந்து பார்த்த அம்மா என்ன தாயே பொன்னுருகி எம்மா தகப்பா பெருமரசி அந்திய காலத்தில் செய்யக்கூடிய கடமைகள் உங்களுக்கு இன்றே செய்கிறேன் ஆனால் நான் யார் என்று தெரியுமா உங்களுக்கு பிள்ளைக்கணி தீர்ப்பதற்காகவே மாயவன் கோபாலன் மதுசூதனன் கருட வாகனருடன் கிருஷ்ணதேவராயன் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது சென்று திரௌபதிக்கு துயில் கொடுத்து மானம் காத்த மாயன் இந்த கோபால கண்ணனே உங்களுக்கு குழந்தையாக அவதரித்திருக்கிறேன் பிள்ளையா நான் பிறந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா 12 வயது வரைக்கும் தான் உங்களுக்கு பெற்றவர்களுக்கு பிள்ளையாக இருப்பேன் 12 வயதுக்கு அப்பால் படைத்த பகவானுக்கு பாத பூஜை செய்யும் பிள்ளையாக போகப்படும் உடனே பெற்றவர்களுக்கு தாயின் தகப்பனையும் பரமரிசியும் பொன்னுருகியும் கிழக்கு முகமாக வர வைத்து கடைசி காலத்திலே செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் இன்றே செய்து முடித்தார் எல்லும் தண்ணீர் எடுத்து இறைத்தார் இருவருக்கும் உடனே பார்த்தார் அந்த பிராமணி சிவக்குழுந்து ஆதிவள்ளி கையில ஈட பூஜை செய்வதற்கு
இனிமேல் இந்த சிவக்குழந்தை பாலகன் இருக்கும் வரைக்கும் நமக்கு கைலாயத்துல மதிப்பு இல்லை. ஆமா, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனாலே சிவக்குழந்தை பூலோகம் அனுப்பணும் என்று சொல்லி சரி தேவுக்கள் தலைவனாகிய தேவ இந்திரனிடத்திலே முறையமிட்டார்கள். தேவுக்கள் தலைவா தேவேந்திரா, என்னையா பிராமணி அந்த பாலகனாகிய சிவக்குழந்தானவன் கடவுள் பூசையை மறந்து அவனை எப்படியாவது பூலோகம் அனுப்பணும். அந்த சிவக்குழந்தை இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு சிவபெருமான் இடத்துல மதிப்பே இருக்காது, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அதனால இவனை பூலோகம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னார். ஆமா, அதான் அக்காலத்துல சொல்லியிருக்காங்க. கைலாசத்தில் அவந்த நாள் முதல்ல எங்களுக்கு மரியாதை இல்லை, மதியாதார் தலைவாசல் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி பெரும் என்று சொல்லியிருக்காங்க பெரியார் அவை மூதாட்டி. ஆமா, அப்படி சொன்னதுக்கு ஏற்ப சரி உடனே பார்த்தான். தேவர்களே வாருங்கய்யா, தேவர்களே வாருங்கய்யா, தேவ இந்திரன் சொல்லை கேளோம், சிவக்கொழுந்து பாலகனை பூலோகம் விடலாம். நாளான நாளையில ஒரு நல்ல வியாழக்கிழமையில அந்த சிவக்கொழுந்து குடிசையில வாராய் வாராளே தேவந்திரனான வந்தார். சாமனடு சாமத்திலே கரியச்சாம வேளையில செங்கேவல் வடிவம் கொண்டார். ஜலது கட்டி கூறுகிறார். சேவல் சத்தம் காதில் கேட்டு, சேவல் சத்தம் காதில் கேட்டு செல்வனான சிவக்கொழுந்து வெள்ளி உதயமாச்சு, நமக்கு விடிய கால நேரமாச்சு, எவன பூஜை செய்யணுமே என்று சிவக்கொழுந்து வாராளே. கூடையும் கையுமாக பாலகனும் வாராளே. அந்தவனும் வாரும்போது நம்ம சிவக்கொழுந்து பார்க்கும்போது பூமலரும் விரியலையே, பொழுதும் விடியலையே, காலை ஆகலையே, கதிரவன் உதயம் ஆகலையே, கட்டிட மலர்களும் விரியலையே, கங்காதேவி முழிக்கலையே. ஆண்டாளே சிவக்கொழுந்து நாமத்தாவ கோடி சத்தம் கேட்டு தவறாக வந்துட்டோமே. இனிமேல் நாம குடிசைக்கு சென்று மீண்டும் எழுந்து வந்தால் காலை நேரம் முடிந்து கடவுள் பூசை முடங்கிவிடக் கூடாதென்று அந்த நந்தவனத்திலே பூக்கூடையை தலைக்கு வைத்து சிவக்கொழுந்து தூங்கிவிட்டான். இப்படியாயிருந்த போது ஈடில்லா கைலாசத்தில் ஆகாத நேரம் அது சிவக்கொழுந்துக்கு வருவதையா பொல்லாத காலம் அது அவனுக்கு சொல்லாமல் வருவதையா. எப்படியாயிருந்த போது ஈடில்லாத கைலாயத்தில் வெள்ளி உதயமாச்சு, விடிய கால வேளையாச்சு, காலை வேளையாச்சு, கதிரவனும் உதயமாச்சு, கைலாய பருவதத்தில் கடைக்கண்டனா சிவபெருமான் சிவக்கொழுந்துவ காணாமல் பூஜை முடங்கிவிடக் கூடாதென்று
கொழுந்து கைலாயம் வருவதற்கு மலரெடுத்து மாலை கட்டி மறையவனார் முன்னே வந்தோ ஈஸ்வரனே பகவானே பையனைவா என்னுடைய பாதகனின் செய்திகளோ யாரு செய்த தீவினையோ இல்லை இறைவனோட சோதனையா பூஜை முடங்கி போச்சு என சிவனை அழைத்துக் கொண்டு சிவக்கொழுந்து அழுதானே சிவனை அழைத்துக் கொண்டு சிவக்கொழுந்து அழுது புலம்பும் போது ஆமா எப்பா மகனே சிவக்கொழுந்து கவலைப்படாதப்பா அம்மா யாரு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அம்மா அமையா அன்று எழுதிய எழுத்தை ஆண்டவனாலும் அழித்தெழுத முடியாத அதற்கும் உதாரணம் ஆண்டவனே ஆண்டவனே எமனா உலகமெல்லாம் படியளக்கக்கூடிய கடவுளே கடவுளே ஒருவேளை சாப்பாட்டுக்கு தில்லையில ஆடி தெரு தெருவா திருவோட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டாரா ஆமா அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு அப்பேற்பட்ட நலனா சரி பூலோக மக்கள் நமக்கு விதி மாறுமா தலைகள் இட்ட விதியை மதியால் மாற்றலாம் என்பார்கள் சரி நீ மதியால் மாற்றுவா என்பதை உன் விதியை அடைந்து என்ன செய்ய முடியும் அமையா ஆக இருப்பதா